ஓம் கினிசுரா போற்றி, ஓம் நவகரனார்களை போற்றி. மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். மிதுன ராசிக்கு பெருமாள் வந்துட்டார். உங்கள் வீட்டுக்கு உலகளந்த பெருமாள் வெங்கடேச பெருமாள் உங்கள் வீட்டுக்கு விஜயம் செஞ்சிட்டார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 2ஆம் இடம். கிட்டத்தட்ட 24/7 ஜூலை 24ஆம் தேதி வரைக்கும் பெருமாளோட அனுக்கிரகம் உங்கள் ராசிக்கு இருக்குது. ராசிக்காரங்களுடைய வீட்லேயும் அவருடைய வாசம் பெறுறாரு. அவருடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்குது. பெருமாள் வந்துட்டாருன்னா மகாலட்சுமி வந்துடுவா. மகாலட்சுமி வந்து பெருமாளுடைய மார்பில் தான் குடியிருக்கா. மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு லாபஸ்தானத்துக்கு வராரு, மேசத்துக்கு வராரு. மே 31ஆம் தேதி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புதன் உங்கள் ராசியில் குருவோடு சேர்ந்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு. ராசிக்கு 1-4 கூடியவன், ராசியாதிபதி மணலுக்கும் உடலுக்கும் உடையவன் புதன், பெருமாளுடைய அம்சம். அடுத்து 4ஆம் இடம் சுகஸ்தானம். அடுத்து ஏற்கனவே குரு இருக்கிறாரு, 7-10 கூடியவன். அருமையான அமைப்பு. கேந்திராதிபதிகள் உங்கள் ராசிக்கு கேந்திராதிபதிகள் ராசியில் சேர்றாங்க. பொதுவாக கேந்திர ஸ்தானமேங்கிறது விஷ்ணு சார்ந்தான். அப்படி சாத் அப்படியே இந்த மகாலட்சுமியுடைய அம்சம் பொருந்திருக்கு. மிதுன ராசிக்கு வெங்கடேச பெருமாள் வீட்டில் விஜயம் பண்ணுறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, எல்லோரும் உங்களை லைக் பண்ணுவாங்க. எல்லாருடைய பார்வையும் உங்கள் மேலே தான் இருக்கும். எல்லாருடைய விருப்பமும் உங்கள் மேலே தான் இருக்கும். எல்லாருக்கும் விரும்புகிறா இருப்பீங்க. நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாமே விருப்பமாக தான் இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். 2024-23 இருந்த கஷ்டங்கள்லாம் விலகி இப்போ நல்லா படிப்படியாக அடுத்தடுத்து ஒரு நல்ல நிலைமைக்கு போகிறீங்க. நல்லா இருக்குது. ராசிக்கு வந்து 7ஆம் இடம் 5ஆம் இடம் வலுப்புறது. சரியா நேர்களே? அடுத்து வந்து வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்கு. செவ்வாயும் நல்ல பலன்களை தான் கொடுக்குறாரு. ஜூன் 6ஆம் தேதிக்கு மேலே 3ஆம் இடத்துல சூட்சும வலுவில் குஜ்ஜு யோகத்தில் போய் உட்கார்றாரு. ஸோ இப்படி அடுத்தடுத்து பார்த்தோம்னா மிதுன ராசிக்கு வந்து கிரக நிலைகள் மிகச்சிறப்பாக இருக்குது. அதில் முத்தாய்ப்பாக, அதாவது எப்படின்னா தங்க குடத்தில் வைரக்கல்லை வச்ச மாதிரி வெங்கடேச பெருமாள் உங்கள் வீட்டுக்கு விஜயம் செய்கிறார். உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிறார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, அடுத்தடுத்து வீடியோ போடுறேன், பாருங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பலன்கள் எப்படி சார் இருக்குது? இனிமையாக இருப்பீங்க, எளிமையாக இருப்பீங்க, இனிமையாக இருப்பீங்க. பேச்சில் ஒரு இது இருக்கும், ஒரு காந்த சக்தி இருக்கும். உங்கள் பேச்சை எல்லோரும் ரசிப்பாங்க. குறிப்பாக மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். சயின்ஸ் படித்தவங்க, மேக்ஸ் படித்தவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கலை சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும். பேங்கில் வேலை பார்க்குறவங்க, கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவங்க, பணம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். புதனும் குருவும் சேர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறாங்க. உங்கள் ராசியில் வித்தைகள் ட்ரைனிங் முடித்தவங்க, ட்ரைனிங்கில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு காரியத்தையும் சீக்கிரமாக செய்வீங்க, துரிதமாக இருக்கும். எந்த ஒரு காரியத்திலையும் வந்து அவுட்புட் அதிகமாக இருக்கும். அதாவது எப்படின்னா ரிசல்ட் சீக்கிரமாக கிடைக்கும். எந்த ஒரு காரியத்தையும் வேகமாக செய்வீங்க, அதில் வெற்றியும் பெறுவீங்க. பேச்சில் வெற்றி இருக்கும். பேசி பழிக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். டீச்சர் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் இன்னும் 4-5 நாளில் ஸ்கூலில் திறந்துருவாங்க. சரியா? அதனால் டீச்சர் வேலை பார்க்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, பட்டிமன்ற நல்லவர்கள், பின்னணி பாடகர்கள், டப்பிங் குரல் கொடுக்குறவங்க, பேச்சு முதலீடாக செய்து இருக்கிறவங்க, எங்களை போன்ற ஜோதிடர்கள், இப்படி வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். எதுலேயும் ஒரு புகழ் இருக்கும், ஒரு அந்தஸ்து இருக்கும். நல்லா ரீச் ஆவீங்க. பார்த்த மாத்திரத்தில் எந்த தொழிலும் செய்வீங்க. கைத்தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். புதன் அந்த மகாவிஷ்ணுவோட அம்சம் புதன் ராசியில் சஞ்சரிக்கிறதுனால கைத்தொழில் நல்லாயிருக்கும். கைவினைப் பொருட்கள், வீட்டிலே கைத்தொழில் செய்கிறவங்க, குறிப்பாக தாய்மார்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால லாபத்தை கொடுப்பாரு. பெண்கள் மூலியம் நல்ல லாபமாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. போட்டி பந்தயங்களில் நல்ல லாபம் இருக்கும். சரியா நேர்களே? நல்லா இருக்குது. அதுபோக மருத்துவம் படித்தவர்கள், MBBS படித்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வந்து மிகச்சிறப்பாக இருக்குது. எல்லா பலன்களையும் வந்து அந்த சுக்கிரனும் புதனும் சேர்ந்து செய்வாங்க. சரியா நேர்களே? நல்லா இருக்குது. ராசிக்கு 4 கூடியவன் ராசியில் இருக்கிறனால தாயாரோட அன்பு இருக்கும். தாய்வழி உறவு நல்லாயிருக்கும். அம்மா கூட பிறந்த மாமன், சித்தி, பெரியம்மா இவங்களுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும். அவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். அதுபோக வண்டி வாகன யோகம் இருக்கும். விவசாயம் சிறப்பாக இருக்கும். 11ஆம் இடத்துல சுக்கிரன் உட்காரது வந்து விவசாயத்தை நல்ல விவசாய பலிதம் இருக்கும். சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறார். விவசாய கிரகம் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் ராசிக்கு வந்து இப்போதைக்கு 4ஆம் இடமும் 7ஆம் இடமும் கொஞ்சம் திருஷ்டி ஆறிக்கு. ஏன்னா 4ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் ராகு சனி ஒருங்கே பார்க்குறதுனால சுகஸ்தானமும் கலசரசனமும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்கிறதுனால கற்பனசாமி வழிபாடை கண்டிப்பாக பண்ணுங்க. நீங்கள் வீட்டில் பெருமாள் வாசம் பண்ணாலுமே சில திருஷ்டிக்கு சில சாமிகளை கும்பிட்டு தான் ஆகணும். ஸோ கற்பனசாமி வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரி நேயர்களே, பலன்களை நான் அடுத்தடுத்து சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. இடையில் ஒரு சின்ன வழிபாடை சொல்கிறேன் நான். ஏன்னா அந்த வழிபாடு கடைசியில் சொன்னோம்னா நிறைய நேரில் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. அது எப்படின்னா வீடியோ முழுமையாக கேட்குறது கிடையாது. நான் ஒரு 20 நிமிஷம் பேசுனேன்னா ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் கேட்டுட்டு அப்படியே அடுத்ததுக்கு போயிடுறாங்க. அதனால் வழிபாடை வந்து முக்கியமான வழிபாடை சொல்கிறேன். இது வந்து மிதுன ராசிக்கு வந்து ஒரு அரிய வாய்ப்பு. வருகிற 13/6/2025 வைகாசி 30 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதி சுக்கிரனுடைய நாள். வெள்ளிக்கிழமை பூராட நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். அன்றைக்கி இரவு 8 to 9
8 to 9னா கரெக்டாக 8:30 மணிக்கு வச்சுக்கோங்க. 8:30 மணிக்கு வீட்டில் ஒரு சின்ன பூஜை பண்ணிடுங்க. இதை நான் ஏற்கனவே வீட்டில் பழைய வீடியோவில் சொன்னது தான். தெரிந்தவங்க அதை ஃபாலோ பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. வீட்டில் பிள்ளையார் படம், மகாலட்சுமி படம், மகாலட்சுமி விஷ்ணு சேர்ந்த படமாக இருந்தாலும் பரவாயில்ல, திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமாள் படமாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் நடுவில் மார்பிளாக மகாலட்சுமி இருப்பா, அப்படிலாம் படம் இருக்குது. சரியா? வெங்கடேச பெருமாள் திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமாள் படத்தில் நடுவில் மகாலட்சுமி இருக்கிற மாதிரிலாம் ஃபோட்டோ இருக்குது. நிறைய கிடைக்கும், கடையில் கிடைக்கும். அந்த படத்தை வச்சுக்கிறது சிறப்பு. ஏன்னா அந்த படம் வந்து சர்வ லட்சம் பொருந்திய படம். அந்த படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பெருமாள் மார்பில் மகாலட்சுமி இருக்கிற மாதிரிலாம் படம் இருக்குது. அந்த படத்தை வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம். ரொம்ப சிறப்பு அது. அதுபோக உங்கள் குலசாமி படத்தை 3 வச்சுக்கிட்டு அலங்காரம் பண்ணுங்க. பூக்களால் நமஸ்காரம் பண்ணுங்கள். பூக்களை வச்சுக்கோங்க. முல்லைப்பூ, சந்தன முல்லை, பிச்சுப்பூ, மல்லிகைப்பூ வச்சுக்கலாம். செந்தாமரைப்பூ வச்சுக்கலாம். பெருமாளுக்கும் மகாலட்சுமியும் சேர்ந்து இருக்கிறதுனால நீங்கள் வந்து பூக்களை போடுங்க, துளசி போடாதீங்க. ஏன்னா மகாலட்சுமிக்கு வந்து துளசி ஆகாது. பொதுவாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பெருமாள் கோவிலுக்கு போகும்போது துளசியை வாங்கிட்டு போய் மகாலட்சுமி சன்னிதியில் கொடுப்பாங்க. சில பேர் வாங்க மாட்டாங்க. ஏன்னா ஆண்டாள், மகாலட்சுமி இவங்கெல்லாம் வந்து தாயாரோட அம்சம். இவங்களுக்கு வந்து பூக்களை தான் கொடுக்கணும். சரியா? பூக்கள், வாசனை பூக்களை கொடுக்கணும். துளசி வாசனை தான், ஆனால் பெருமாளுக்கு தான் அது உகந்தது. ரைட்டு. இதில் ஒரு சின்ன கருத்தை அதை சொல்லிக்கிறேன். வீட்டில் வந்து நீங்கள் அந்த ஃபோட்டோக்களை உங்கள் விருப்பப்படி, உங்கள் குடும்பத்தில் சில சம்பிரதாயம் இருக்கும், அந்த சம்பிரதாயத்தைப்படி பூஜை புனஸ்காரத்தை பண்ணுங்கள். படைகளுக்கு வந்து 2 வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, கற்கண்டு வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் வேண்டாம். சரியா? மற்றதெல்லாம் திடீர் ஏற்பாடெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா வீட்டில் ஒரு சின்ன பூஜை. வீட்டில் எந்த அளவுக்கு பூஜை பண்ணுறோமோ அந்த இடமே, அந்த நேரம் என்ன ஆகும்னா குடும்பத்தில் ஒரு கோயில் ஆயிரும். இந்த பிரபஞ்சத்தில் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் குடும்பத்தை நோக்கி வரும். ஏன்னா அந்நேரம் வெள்ளிக்கிழமை, சுக்கிர வாரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம், சுக்கிர ஓரை, இந்த 3 சேரும்போது இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சக்தி வந்து உங்கள் வீட்டை நோக்கி வரும். அந்நேரம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த தெய்வங்களை நமஸ்காரம் பண்ணும்போது, படைகளை வச்சு நமஸ்காரம் பண்ணும்போது தெய்வ சக்தி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடும். இந்த பஞ்சபூதத்தின் வழியாக உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து வீட்டுக்குள்ளே ரீச் ஆகிரும். அதை நம்ம தான் வர வைக்கணும். சரியா நேர்களே? அதுக்காகத்தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சூட்சும வழிபாடு அதெல்லாம் சொல்கிறோம் நம்ம. இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்குமே சூட்சும வழிபாடு இருக்குது. கிரகங்களுக்கு உகந்த தெய்வங்கள். சுக்கிரன்னா மகாலட்சுமி பெருமாள், புதன்னா பெருமாள், செவ்வானா முருகப்பெருமான், சந்திரன்னா அன்னை ஆதிபராசக்தி, சூரியன்னா சிவன், சனி பகவான்னா 12 கருப்பசாமி, ஐயனார், இப்படி சில தெய்வங்கள், ராகுனா பத்ரகாளி அம்மன், கேதுனா விநாயகர். இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்குமே தெய்வங்கள் இருக்குது. அந்த கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் வரும். நட்சத்திரங்கள் வருகின்ற தினமும் அந்த கிழமையும் அந்த ஓரையும் ஒரே நாள் ஒருங்க வரும். ராகுதலுக்கு வராது. ஏன்னா ராகுதலுக்கு ஓரை கிடையாது. பட் அவங்களுக்கு சில டைம்ஸில் அது ஒத்து போகும். மற்ற 7 கிரகங்களுக்குமே வந்து அந்த கிழமையும் சேர்த்து வரும். திங்கக்கிழமை சந்திரனுக்கு வேண்டிய நட்சத்திரம் திருவோணம், அஸ்தம், இப்படி சந்திர ஓரை. இந்த டயத்தில் சாமி கும்பிட்டிங்கன்னா சந்திரனுடைய சக்தி கிடைக்கும். இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்டுங்க. இதுக்கு வேணால் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இதில் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். இங்கே மக்களுக்கு அதான் பிரச்சனை. அதாவது பொதுவாக கிரகங்களுக்கு காரகத்துவங்கள் இருக்குது. இப்போ சந்திரன் யாருன்னா மனோகாரகன். அதே மாதிரி வந்து உடலுக்கும் உள்ளவன் அவர் தான், மாதுர்காரகன். சில பேருக்கு தாய் அன்பு கிடைக்காது, தாய் விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். மனம் ஒரு நிலையில் இருக்காது, மனநிலை பாதிக்கப்பட்டிருப்பாங்க, ஒரு நேராக சீராக இருக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் எப்படின்னா சந்திரனுடைய ஆதிக்கம் உள்ள நேரங்களில் சாமி கும்பிடணும். இதுக்கு ஒன்று தனியாக வீடியோ போடுறேன். ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்ன ஆதிக்கம் இருக்கும், அந்த ஆதிக்க குறைபாடு உள்ளவர்கள் எந்தெந்த நேரத்தில் என்ன சாமியை கும்பிடுன்னு தனியாக வீடியோ போடுறேன். எல்லா வீடியோவும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிரயோஜனமான தகவல் சொல்லுவேன். நிறைய சூட்சும வழிபாடு சொல்லுவேன். நீங்கள் அதை பார்த்து வீட்டிலே செய்யலாம். அங்கிட்டுலாம் அலைய வேண்டாம். அந்த கோயில் இந்த கோயில், அவரை பார்க்க போகிறேன் இவரை பார்க்க போகிறேன், தேவையே இல்லை. நம்ம வீட்டில் உட்காந்தே செய்யலாம். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் பொதுவாக தான் இருக்குது. கோயிலில் உள்ள கட்டமைப்பும் வீட்டில் உள்ள கட்டமைப்பும் ஒன்று தான். ஏன்னா கோயிலில் வந்து தனியாக கருவறை வச்சு சாமியை கும்பிட்றாங்க. வீட்டில் நம்ம பூஜை அறையில் கும்பிட்றோம். அது கருவறை, இது பூஜை அறை. ஆனால் நேரங்காலெல்லாம் ஒன்று தான். சாமானியப்பட்ட மனுஷனில் இருந்து நாட்டை ஆள்ற பிரதமர் வரைக்கும் எல்லாத்துக்கும் நேரங்காலம் ஒன்று தான். இன்றைக்கி எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி என்ன கிழமை? இன்றைக்கி புதன்கிழமை, வைகாசி 13, கிருத்திகை நட்சத்திரம், அமாவாசை தீதி முடிஞ்சு போச்சு. சரியா? இன்றைக்கி அமாவாசை தீதி முடிஞ்சு பிரதமை. சரியா? இன்றைக்கி வந்து 28/5/2025 துதியை திதி. சரியா? அக்கினி நட்சத்திரம் இன்னோட நிவர்த்தி ஆகுது. இது வந்து எல்லாத்துக்கும் பொதுவானதான். எதுக்கு சொல்ல வரேன்னா, இது மாதிரி அமைப்பில் தான் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகே, பிரபஞ்சம் வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக தான் இருக்குது. அன்றைக்கி பூஜை நமஸ்காரத்தை பண்ணுங்க. 13/6/2025 வைகாசி மாதம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை.
உங்கள் குறையெல்லாம் சொல்லுங்கள். வெங்கடேச பெருமாளுடைய நாமத்தை சொல்லுங்கள். ஓம் கோவிந்தா போற்றி, கோபாலா போற்றி, கோதர்ஷனா போற்றி, மாதவா போற்றி, மதிசூதனா போற்றி, மணிவண்ணா போற்றி, முராரி போற்றி, சீகரி போற்றி, உலகளந்த உத்தமனை போற்றி, உப்பிலியப்பனை போற்றி, திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமாளை போற்றி, கல்லழகா போற்றி, சோழமலை அழகா போற்றி, சுந்தராஜ பெருமாளை போற்றி, வைகுண்ட வாசனை போற்றி, லட்சுமி நேசனை போற்றி, திருப்பாக்கடலில் இருப்பவனை போற்றி, ஆதிசேஷன் அமர்ந்தவனை போற்றி, பாடலாத்தி நரசிங்க பெருமாளை போற்றி, பள்ளிகுண்ட சிறுங்கத்து பெருமாளை போற்றி, வடபத்தர சாயியை போற்றி, பிரச்சனை வெங்கடாஜலபதியை போற்றி, காஞ்சி வரதராஜ பெருமாளை போற்றி, அத்தி வரதரை போற்றி, அயக்கிரிவரை போற்றி, அழகசிங்க நரசிவரை போற்றி, சங்கு சக்கரதாரியை போற்றி, 108 திவ்ய பிரதேசத்தில் வாழும் லட்சுமி நாராயணா உலகளந்த பெருமாளை போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன். கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லலாம், எந்த மொழியிலையும் சொல்லலாம். சரியா? தெய்வத்துக்கு மந்திரம் தான் முக்கியம், பாசை முக்கியம் கிடையாது. சொல்லி உங்கள் குறையெல்லாம் சொல்லுங்கள். கூடுதலாக ஒரு காரியம் செய்யலாம், அதையும் சொல்லிவிட்டு நான் பலன்களை சொல்கிறேன். சரியா? நான் எதுக்கு இந்த இடையில சொல்கிறேன்னா, இது முக்கியமான விஷயம். மஞ்சள் துணியை எடுத்துக்கோங்க. 4 மிளகு, 4 கிராம்பு, 4 ஏலம், கொஞ்சம் பச்சை கற்பூரம், இது பொட்டணம் மாதிரி போட்டு வச்சு பூஜை அறையில் வச்சுருங்க. பூஜை முடிஞ்ச பிறகு இந்த பொட்டணத்தை எடுத்து நூலை கட்டி பூஜை அறையில் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா உங்களுக்கு பிடித்த இடத்துல வைக்கலாம். வீட்டில் பீரோவில் வைக்கலாம், கல்லாப்பட்டியில் வைக்கலாம், மற்ற இடத்துல ஒரு முக்கியமான இடத்துல வச்சுக்கலாம். சரியா? ஒரு மங்களகரமான இடத்துல வச்சுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? தினமும் பூஜை பண்ணும்போது அதுக்கு பக்தி சூடம் காட்டணும், சாம்பிராணி காட்டணும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஒரு 3 மாதம் கழித்து அதை மாற்றிடணும். 3 மாதம் கழித்து மறுபடியும் இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரம் வரும். சுக்கிரனுடைய நட்சத்திரம் என்றைக்கு வரும்னா வெள்ளிக்கிழமை வரும். பரணி, பூரம், போராடம் வரும். இல்லைன்னா புதனுடைய நட்சத்திரம் புதன்கிழமை வரும். ஆயில்யம், கேட்டே, ரேவதி, இதுதான் சூட்சும வழிபாடு. அன்றைக்கி அந்த ஓரையில் கும்பிட்டுட்டிங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பெருமாள் மகாலட்சுமியை புதன் ஓரையிலும் கும்பிடலாம், சுக்கர ஓரையிலும் கும்பிடலாம். சரியா நேரில் 2 ஓரையில் கும்பிட்டாலுமே பெருமாளுடைய அனுக்கிரமும் மகாலட்சுமியோட அனுக்கிரமும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே நேர்களே, இப்போ அந்த மஞ்சள் பொட்டணத்தை 3 மாதம் கழித்து நீங்கள் தண்ணியில் போட்டுடலாம். அதுக்கடுத்து மறுபடியும் ரெஃபர்ஸ் பண்ணி வீட்டில் வச்சுக்கலாம். இல்லைனா மரத்துக்கடியில் கூட போடலாம். வேப்ப மரம், ஆலமரம், புங்க மரம், அரச மரம், இந்த மரத்துக்கடியில் போட்டு கால் மீது படாமல் நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து கூடுதலாக பழங்களை பார்த்தோம்னா, இந்த வெங்கடேச பெருமாள் வீட்டுக்கு வரதுனால ஆள் திறமையாக இருப்பீங்க. திறமை இருக்கும், எந்த ஒரு விஷயத்துலையுமே டேலண்டாக இருப்பீங்க. வசீகரம் இருக்கும், முகத்தில் ஒரு காந்த சக்தி இருக்கும், மதி நுட்பம் இருக்கும். சரியா? மதிமுகம், அதாவது எப்படின்னா மதினா என்ன? அறிவு தான், சந்திரன். சரியா? புத்தி உள்ள பிள்ளை கெட்டு போவதில்லைன்னு சொல்லும்போது மதிநுட்பமாகவும் இருப்பீங்க, அதே நேரத்தில் வசீகரமாகவும் இருப்பீங்க. கேரக்டர் வைஸ் நல்லாயிருக்கும், நல்ல ஒரு சாதுரியமாக இருப்பீங்க. பண வசதி இருக்கும். சில பேருக்கு தேவைக்கு மேலே பலன்கள் இருக்கும். சரியா? அதை பெருமாள் கொடுப்பாரு. சகல வசதிகளும் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுவீங்க. சில பேர் மாடர்னாக வண்டி வாகனம் வாங்குறதுக்கு நல்ல காலகட்டமாக இருக்கும். அப்டேஷனில் இருக்கிற காரு, பைக் வாங்குறதுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். பூமி விருத்தி, பயிர் தானிய பலிதம் இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நன்சே பயிர், புன்சே பயிர் எது இருந்தாலும் நல்லாயிருக்கும். குறிப்பாக புன்சே பயிர் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதாவது எப்படி இந்த கேப்பை, கேழ்வரகு, மக்காச்சோளம், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக பணப்பயிர்கள், தேயிலை, காஃபி, ஏலம், இதெல்லாம் சில பேர் போடுவாங்க. மிளகு எல்லாம் ஹில்ஸ் ஏரியாவில் போடுவாங்க. மூணாறு, கொடைக்கானல், ஊட்டி இது மாதிரி இடத்துல போடுறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? அதே மாதிரி புதன் ஒரு நட்பு கிரகம், நண்பர்களை சந்தோஷப்படுத்துகிற கிரகம். அவர் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால குடும்பத்தில் நண்பர்களுடைய ஆதரவு இருக்கும். நண்பர்களால் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், ஒரு ஆதாயம் இருக்கும். பெண்கள் நல்லா இருப்பீங்க. குடும்ப பெண்கள் குத்து விளக்கு, மகாலட்சுமியோட அனுக்கிரம் பெற்று மிகச்சிறப்பாக இருப்பீங்க, பிரகாசமாக இருப்பீங்க. வாகனம், டிராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட் வச்சுக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, பில்டிங் கான்ட்ராக்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. ஜவுளி, டெக்ஸ்டைல், கைத்தறி, பட்டுநூல் இவங்களுக்கும் மிகச்சிறப்பாக இருக்கிறது. அது மாதிரி ஆடம்பர வஸ்துக்கள், வாசனை திரவியங்கள், கல்யாண மகளில் ஆடம்பரம், இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறவங்க, இப்படி ஆடம்பர சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறது நல்லாயிருக்கும். சுக்கிரன் புதன் ராசியிலும் ராசி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால திரைப்படத்துறை, கலைத்துறையில் சம்மந்தப்பட்டவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். வியாபாரத்துறையிலும் நல்ல லாபம் இருக்கும். சரியா? முகராசியும் இருக்கும், கைராசியும் இருக்கும். சில பேருக்கு சில பெண்களால் சில லாபம் இருக்கும். இதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து குடும்பத்தில் எடுத்துட்டோம்னா, குடும்பத்தில் எல்லோரும் ஒரு சந்தோஷமாக தான் இருப்பீங்க. குடும்பத்தில் ஒரு இணக்கம் இருக்கும். சரியா? திருமணம், வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கும். அது மாதிரி அரசாங்க காரியங்கள் இழுபறியாக இருந்தாலும் ஈஸியாக முடிஞ்சிடும். அரசாங்க விஷயத்தில் கொஞ்சம் இழுபறியில் இருக்கத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த வைகாசி கடைசி வரைக்கும். ஏன்னா சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதுபோக உறவினர்கள் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க, அவங்களால ஒரு ஆதாயம் இருக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்குறாரு மே 31ஆம் தேதிக்கு மேலே. அதனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறவங்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும். குறிப்பாக ஆண் குழந்தை கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். செவ்வாய் வேறு 3ஆம் இடத்துல உட்காராரு, சிம்மத்தில் ஜம்முன்னு உட்காராரு. ஸோ ஆண் குழந்தை பிடிக்கிறதுக்கு நல்ல ஒரு சிறப்பாக ஒரு அமைப்பு இருக்குது. தடைப்பட்ட காரியங்கள்லாம் இனிமேல் சாதகமாக முடியும். வீட்டில் புன்பொருள் வாங்கி வைப்பீங்க. இன்றைக்கி நகர ரேட்லாம் ரொம்ப அதிகமாக பிரித்து கிராமலாம் இருந்தாலும் ஏழைக்கு ஏற்ற எள்ளு உருண்டை, விரலுக்கு ஏற்ற வீக்கம், உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி வாங்குவீங்க. இந்த வீடியோ கேட்குறவங்க யாரும் எனக்கு தெரியாது. நீங்கள் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், சாமானியப்பட்ட மக்களாகவும் இருக்கலாம்.
சரியா நேர்களே. அதனால் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு பொருட்கள் வீட்டில் சேர்ப்பீங்க. பிள்ளைகளால் மகிழ்ச்சி இருக்கும். கணவன் மனைவி கிட்டே இருந்த அந்யோன்யம் அதிகம் இருக்கும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும். குடும்பத்தோடு எங்கேனாச்சும் கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. பக்கத்து மாநிலம், பக்கத்து மாவட்டம், இங்கேனாச்சும் ஒரு டூர் போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வெக்கேஷன் லீவ் முடிய போகுது. இன்றைக்கி தேதி 28 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2-3 நாள் தான் இருக்கும். சரியா, அடுத்த வாரம் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிடுவாங்க. அதனால் அடுத்த வர நாட்கள் எதுவும் போயிட்டு வரத வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தந்தை வழியில் பொறுமையாக இருக்கணும். அப்பாவுக்கும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. குரு பார்வை இருந்தாலுமே செவ்வாய் பார்வையும் இருக்குது. அதனால் தகப்பன் வழி உறவுகள், பங்காளி வழியில் சில பிரச்சனைகள் வரும். கவனமாக இருக்கணும். இளைய சகோதர வழியிலும் சில பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துக்கு செவ்வாய் போயிட்டார். செவ்வாய் போனாலும் சூட்சும வழியில் தான் இருக்கிறாரு. இருந்த போதிலும் இளைய சகோதரன், தம்பி, தங்கச்சி வழியில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. விட்டு கொடுத்து போங்க. வேலை பார்க்குற இடத்துல, உத்தியோகம் பண்ணுற இடத்துல எதிர்பார்த்த பதவி உயர்வு இருக்கும். அதிகாரிகள் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களுடைய ஆதரவு இருக்கும். உங்கள் வேலைகளை கரெக்டாக செய்வீங்க. நிர்வாகத்தோடைய ஒரு இணக்கம் இருக்கும். சரியா, நிர்வாகத்துக்கிட்ட நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் நல்லபடியாக செஞ்சு கொடுப்பாங்க. தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். நல்ல அபிவிருத்தியாக இருக்கும். நல்ல ஒரு ஏற்றமான லாபமான காலமாக பார்க்கப்படுகிறது. லாபம் அதிகம் இருக்கும். அரசு வகையில் அரசாங்க கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்க, அரசாங்கத்தை சப்சிடி வாங்குறவங்க, அரசு மூலிமா நிதி பெறுறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். அந்த கரஸ்பாண்டிங் நல்ல விதமாக இருக்கும். சரியா, அந்த ரிலேஷன்ஷிப் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பெண்கள், குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்கள் நல்லபடியாக இருப்பீங்க. தேவைக்கு பணம் கிடைக்கும். சொந்த பந்தத்துக்கிட்ட ஒரு மதிப்பு இருக்கும். வேலைக்கு போகிற பெண்கள், தனியார் வேலையாக இருந்தாலும் சரி, அரசு வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு பாராட்டும் இருக்கும், ஒரு பெருமையும் இருக்கும். நல்லா இருக்குங்க. மிதுன ராசிக்கு அடுத்தடுத்த கிரக நிலைகள்லாம் நல்லா இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க, நினைக்கிறீங்க, என்னடா எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் சில விஷயத்தில் நாங்கள் கஷ்டப்படுறோமே, இருக்க தான் செய்யும். அரசாங்கத்தை வேலை பார்க்குறவங்களும் அலைச்சல் இருக்கும், திருச்சல் இருக்கும். வேலையில் ஒரு நிம்மதி இருக்காது. நைட்டில் படுத்தா தூக்கம் வராது. ஏன்னா சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கிறார். 3 கூட 12ஆம் இடத்துல இருக்கிறனால சில பிரச்சனைகள் இழுபறியாக தான் இருக்கும். ஈஸியாக முடிகிற காலம்லாம், ஈஸியாக முடிகிற காரியங்களெல்லாம் கொஞ்சம் இழுத்து முடிகிற மாதிரி தான் இருக்கும். செவ்வாய் அடுத்து 4ஆம் இடத்துக்கு போயிடுவார் ஜூன் 6ஆம் தேதி. இப்போதைக்கு 2ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு 5ஆம் இடத்தையும், ராசிக்கு 8, 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்க தான் செய்யும். அதிர்ஷ்ட குறைபாடு இருக்கும். செவ்வாய் ஜூன் 6ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு போயிருந்து அதெல்லாம் மாற்றம் ஆயிரும். சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு போனாலுமே அவர் அடுத்து 6ஆம் இடத்தையும், ராசிக்கு 9ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்ப்பார். அதனால் உத்தியோகம் தொழில் பண்ணுறவங்க அகலக்கால் வைக்காதீங்க. நிதானமாக இருங்க. ஸ்லோ அண்டு ஸ்டெடி இஸ் வின் தி ரேஸ். எதுலேயுமே நிதானமாக நின்று நினைச்சு போனீங்கன்னா நல்ல விதமாக இருக்கும். ஜூன் 6ஆம் தேதிக்கு மேலே. ஆனால் செவ்வாய் நல்ல பலங்களை தான் கொடுப்பார். 3ஆம் இடத்துல செவ்வாய் அதிநட்பு பெறாரு. அவர் தான் வீட்டுக்கு மறையில். சரியா, 11ஆம் வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிறாரு. 6ஆம் வீட்டுக்கு 11ஆம் வீட்டில் இருக்கிறாரு. 6ஆம் வீட்டுக்கு 10ஆம் வீட்டில் இருக்கிறாரு. சரியா, 6க்கு 10ஆம் இடத்துல இருக்குது. ஒரு நல்லதான். 6 ஆகாத கிரகம் தான். ஒரு கேந்திரத்தில் இருக்கலாம். சரியா, கேந்திரத்தில் 3ஆம் இடத்துல உபசேன ஸ்தானத்தில் மறைஞ்சு இருக்கிறது நல்ல அமைப்பு தான். ஸோ செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு வருது. ஆள் நல்லா இருப்பீங்க, எனர்ஜெட்டிக்காக நல்லா இருப்பீங்க. இதுக்கு வேணால் தனியாக வீடியோ போடுறேன். ஏன்னா செவ்வாய் பற்றி பேசணும்னா நிறைய பேசணும். முருகப்பெருமானுடைய அம்சம் அங்கார பகவான். ஸோ அவரும் கேதும் சேர்ந்து இருக்குது, மிகச்சிறப்பு. சரியா நேர்களே, அது ஒரு யோகம், குஜ்ஜி யோகம்ங்கிற கோடீஸ்வர யோகம். அந்த யோகத்துக்கு வேணால் அடுத்து வருகின்ற நாட்களில் ஒரு வீடியோ போடுறேன். ஜூன் 6ஆம் தேதிக்கு மேலே தான், ஜூன் 6 to ஜூலை 24ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் அளப்பரிய பலன்களை மிதுன ராசி கொடுப்பாரு. ஸோ ஆகாத கிரகமே நல்ல நிலைமையில் வருது. அப்போ அனைத்துமே உங்களுக்கு வசப்படும். உங்களுக்கு ஆகாத கிரகம், உங்களுடைய எதிரி, சிம்மசுபனமாக இருக்கிற சத்ரு செவ்வாயே நல்ல நிலைமைக்கு வர்றதுனால, சூட்சும வலுப்புறதுனால உங்களுக்கு மற்ற கிரகங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படியே கிடைக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இருப்பினும் ராசிக்கு 4ஆம் இடமும் 7ஆம் இடமும் திருஷ்டியில் இருக்கிறதுனால கவனமாக இருங்க. சனிக்கிழமை, மாதத்தில் ஒரு சனிக்கிழமை, கடைசி சனிக்கிழமை கற்பனை சாமியை கும்பிடுங்க. வாய்ப்பு இருந்தால் டைம் கிடைக்கிற அன்றைக்கெல்லாம் கற்பனை சாமியை கும்பிடுங்க. கையில் கருப்பு கயிறு கட்டிக்கோங்க. கற்பனை சாமி கோயிலில் போய் எலுமிச்சம்பழம் வந்துருச்சு வீட்டில் வச்சுக்கோங்க. அது நல்லதை கொடுக்கும். ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடமும் 4ஆம் இடமும் சனி ராகு சேர்ந்து பார்க்குறாங்க. அதுக்கு கற்பனை சாமி வழிபாடு தான் சிறப்பை தரும். இது நான் நிறைய வீடியோவில், பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் இதை செஞ்சுருங்க. கற்பனை சாமி வழிபாடு ஒரு எளிமையான வழிபாடாக இருந்தாலுமே நிறைய பலன்களை கொடுக்கும். சரியா, துர்சக்திகள் வீட்டில் வராது. வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். சில பேருக்கு நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்க, கெட்ட கனவு வருது அப்படின்னு நிறைய பேர் சில சங்கடத்துலலாம் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, பெட்ஷீட்டை சுற்றி கொஞ்சம் விபூதியை போட்டுருங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க வேப்பங்கோலா இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சின்ன இணுக்கு எடுத்து தலைமாட்டு கடையில் வச்சுக்கலாம். கற்பனை சாமியை கும்பிட்டு படுத்திங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. சரியா, தூக்கம் நல்லபடியாக வரும். அதை நீங்கள் தனியாக இருந்தாலும் சரி, மனைவி கூட சேர்ந்து படுத்தாலும் சரி, கணவன் மனைவி சேர்ந்து இருந்தாலும் சரி, பட் நம்ம அந்த தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஏற்பாடோடு தூங்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே குடும்பத்தில் நடக்கிறதெல்லாம் வேறு. அது இயற்கை.
கடவுள் அதுக்காக தான் படைச்சிருக்கிறாரு. ஆண் பெண் சேர்ந்து வாழத்தான் 2 பேரையும் படைச்சிருக்கிறாரு. அதுக்கு மேலெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. இருப்பினும் நம்ம கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கணும். சரியா நேயர்களே? சுத்தம் தான் சுகம் தரும். சுத்தம் சோறு போடும். சுத்தம் இருக்கிற இடத்துல அனைத்தும் சுகப்படும். சரியா? அதுக்காக தான் நான் வந்து இந்த நாள், நட்சத்திரம், ஓரையெல்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்து நீங்கள் வீட்டில் ஒரு சின்ன சின்ன காரியங்களை பண்ணிட்டீங்கன்னா சிறப்பாக இருப்பீங்க. யாரையும் தேடி போக வேண்டாம். ஜோசியர்கள்லாம் போய் பார்க்க வேண்டாம். உங்களுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன். நான் இந்த 6 கிரகங்கள், முக்கியமான 6 கிரகங்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், இந்த சுக்கிரன், சனி பகவான், இந்த 7 கிரகங்களுக்குமே வந்து முக்கியமான நாட்கள் அடுத்தடுத்து வரும். அந்த நாட்களில் மட்டும் நீங்கள் அந்த பூஜை பண்ணிடுங்க. சரியா? நான் அதுக்கு ஒரு லிஸ்ட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு வேலைகள் அதிகமாகிருச்சு. சேனலில் பேசணும், ஜோய சாதகம் நிறைய செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படி போயிடுறேன். நானும் சில நேரங்களில் கொஞ்சம் டயர்டு வந்துடுது நமக்கு. சரியா நேரில் வேலை பளு அதிகம். கண்டிப்பாக எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன். ராசி பலனை கேட்குறத காட்டிலும் முக்கியமான நாள் அன்றைக்கி சில பூஜைகளை, சில பிரார்த்தனைகளை வீட்டில் பண்ணிட்டீங்கன்னா, குடும்பத்தோடு பண்ணிட்டீங்கன்னா நல்லபடியாக இருப்பீங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்கள் வீட்டிலே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துடும். வீட்டில் வந்து லட்சுமி கடாட்சியம் இருக்கும். மகாலட்சுமி இருக்கிற இடத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த தரித்திரமும் இருக்காது, எந்த குறைபாடும் இருக்காது, எந்த கவலையும் இருக்காது. பீட பிணி எல்லாமே விலகி போயிடும். கடன் தொல்லை எதாக இருந்தாலுமே சார்ட் அவுட் ஆகும். இதெல்லாம் வந்து ஒரே நாள் நைட்டில் நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்யணும். ஒரு பையன் இப்போ ஸ்கூலில் படிக்க போகிறான், அவனுக்கு உடனே பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிட மாட்டாங்க. அவன் 10th படித்து மார்க் எடுத்த பின்னாடி தான் அவன் எப்படி படிக்கிறான்னு சொல்லுவாங்க. அவன் 7வது வகுப்பில் 8வது வகுப்பில் எவ்வளோ மார்க் எடுத்தாலுமே அது வந்து ஒரு பரிமாண வளர்ச்சி தான். அடுத்தடுத்து அவன் வந்து முன்னேறி போவான். ஆனால் 10th மார்க் தான் கடைசி வரைக்கும் பேசும். அதுக்கடுத்து +2 மார்க்கு. ஸோ ஒரு மனிதனுக்கு வந்து, ஒரு மாணவனுக்கு ஆரம்பகட்ட காலத்தில் 10th மார்க் +2 மார்க் எப்படி இருக்கோ அதுபோல் தான் உங்களுக்கு பலன்கள் வந்து உடனெல்லாம் கிடைக்காது. அதுக்குன்னு சில மெனக்கிடணும். நார்மலாக இருக்கிறவங்களும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி மிதுன ராசியில் ஒவ்வொருத்தவங்க ஒரு விதத்தில் இருப்பீங்க. சில பேருக்கு சில பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு சாப்பாட்டுக்கே பிரச்சனையாக இருக்கும். வீட்டில் 3 நேரம் சாப்பாடுறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. சில பேருக்கு சாப்பாடு பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடும். வீட்டு பிரச்சனை இருக்கும். வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாது. சில பேர் அதெல்லாம் சரியாக இருக்கும். பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது. இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை. பிள்ளை படித்து வந்தாலுமே பிள்ளைகளை கட்டி கொடுக்க முடியாது. பொம்பளை பிள்ளை, ஒரு வீட்டில் 4 பொம்பளை பிள்ளை இருக்கும். 4 பொம்பளை பிள்ளை கட்டி கொடுக்கக்குள்ள அவன் ஆண்டி ஆயிடுவான். ஏன்னா ஒத்த பிள்ளை கட்டி கொடுக்குறதுக்கு இன்றைக்கி இப்படி 20 லட்சம் 25 லட்சம் ஆகும். இன்றைக்கி உள்ள விலைவாசிக்கு பார்த்தோம்னா இப்போ பொம்பளை பிள்ளைகள்லாம் கட்டி கொடுக்குறதுலாம் லேசப்பட்ட காரியம் கிடையாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு கவலை இருக்குது. இப்போ மிதுன ராசியில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்களா? இல்லை. எல்லோரும் அழுதுட்டு இருக்காங்களா? அதுவும் இல்லை. சில பேர் சில சூழ்நிலையில் இருக்கிறாங்க. பிலோ ஆவரேஜ், ஆவரேஜ், எபோ ஆவரேஜ், டாப் மோஸ்ட் அப்படின்னு இருக்காங்க. பெரிய பெரிய பணக்காரன், கோடீஸ்வரி, மல்டி மில்லியனெல்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க சும்மா ஒரு பேருக்கு ராசி பலன் கெட்டு போவாங்க. சரி, அவங்களுக்கு வந்து கேட்டாலும் ஒன்று, கேட்காட்டாலும் ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் அவங்களுக்கு சில பிஸ்னஸில் சில குறைபாடுகள் இருக்க தான் செய்யும். சில தேவைகள் பூர்த்தி ஆகணும். அதுக்காக ராசி பலனை கேட்பாங்க. அடுத்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், அடுத்து ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணும், அடுத்து ஒரு மில்லு ஆரம்பிக்கணும், அடுத்த லெவலுக்கு போகணும், இன்னும் கொஞ்சம் இதை கூட்டணும், நம்மளுடைய நிலைப்பாடு அதிகப்படுத்துகிற சொல்லி அவங்க ராசி பலன் ஜோசியர்லாம் பார்ப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்துக்குமே ஒரு தேவைகள் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு பசி இருக்க தான் செய்யுது. அது வந்து அவங்கவுங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, பிறப்பு ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வளர்ப்பு இருக்கும். வளர்ப்புங்க தான் இது, இந்த கோச்சார பலன்கள். பிறப்புங்கிறது உங்கள் ஜனன ஜாதகம். அது பிறப்புக்கு ஏற்ற மாதிரி தான் வளர்ப்பு இருக்கும். ஓகே நேயர்களே, நிறைய உதாரணம்லாம் சொல்ல வேண்டாம். மிதுன ராசி வந்து அறிவுக்கு அப்பாற்பட்டு யோசிக்கிறவங்க, ஞான வீடு, ஞானத்துக்கு சொந்தக்காரங்க. அதுபோல் குரு வேறு இருக்கிறாரு, ஞானகாரகன், ஆன்மீக கிரகம். குரு இருக்கிறதுனால நல்லா கோயில் உலகத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க, ஆள் நல்லா இருப்பீங்க. அடுத்து புதனும் சேர்றாரு, புதனும் குருவும் சேர்றது அருமையான அமைப்பு. சரியா நேயர்களே? ஒரு கல்லூரி பிரின்சிபாலும் ஒரு மாணவனும் சேர்ந்து ஒரு இடத்துல சந்திக்கிற மாதிரி, பேசிக்கிற மாதிரி, அறிவுபூர்வமாகவும் இருக்கும், ஆன்மீகபூர்வமாகவும் இருக்கும், ஆக்கப்பூர்வமாகவும் இருக்கும். அறிவு, ஆன்மீகம், ஆக்கப்பூர்வம் 3 சேர்ந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். சரியா? 7ஆம் இடம் வளர்க்குறது சிறப்பாக இருக்கும். கூட்டுத்தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட், கண்ணன் மணி உறவு எல்லாம் நல்லாயிருக்கும். சரியா? இணக்கம் நல்லாயிருக்கும், இன்டெகிரேஷன் நல்லாயிருக்கும், எல்லாத்துக்கிட்ட ஒருங்கிணைஞ்சு போவீங்க, நல்லாயிருக்கும். சரியா நேர்களே? குறிப்பாக பேங்க் ஸ்டாஃபில் வேலை பார்க்குறவங்க, கேசியராக இருக்கிறவங்க, ஆடிட்டராக இருக்கிறவங்க, அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறவங்க, கிளர்க்கு போஸ்ட்டில் இருக்கிறவங்க, அரசு கஜனாவில் இருக்கிறவங்க, நிதி மேலாண்மையில் இருக்கிறவங்க, ஐடியில் இருக்கிறவங்க, இடியில் இருக்கிறவங்க, எதில் இருந்தாலும் சரி, வருமானத்துறை, அமலாக்கத்துறை, எந்த துறையாக இருந்தாலும் சரி, பணம் சம்மந்தப்பட்ட காரியத்தில் சம்மந்தப்பட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அது மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நல்லா இருப்பீங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. அடுத்த வருட காலம் சிறப்பாக இருக்கும். நிறையா இருக்குது நேயர்களே. தொடர்ந்து வீடியோ போடுறேன், பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்கள் தகவலை சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கேள்வியை கேட்கலுங்க. உங்கள் டைரெக்டாக உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கு ரெமெடி சொல்லுவேன். நான் கோச்சாரத்துக்கு தான் சொல்ல முடியும். சில பேர் கிளவராக போடுறாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்குது. தன்னுடைய லக்கணம், தசாபுத்தியை போட்டுருவாங்க.
நான் இந்த லக்கணம் சார் தசாபுத்தி இந்த கிரகம் இங்கே இருக்குட்டா டக்குன்னு சொல்லிடுவேன் நான். அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் கேட்குற கேள்வியை எனக்கு புரிகிற மாதிரி லேசாக கேட்டிங்கன்னா நான் பதில் கிளாரிட்டியாக கூடுதலாக சொல்லுவேன் நான். சரியா? எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது. சும்மா பேரை போட்டு நட்சத்திரத்தை போட்டாலும் பலன் சொல்ல முடியாது. சில பேர் போடுவாங்க, பேர் ஐடியில் இருக்கும் திருவாதிரை 2ஆம் பாதம் மிதுன ராசி அப்படின்னா எப்படி சொல்ல முடியும்? அதுக்கும் நான் ஏதோ ஒரு பலன் சொல்லுவேன். திருவாதிரை 2ஆம் பாதம்னா அது எப்படி இருக்கும், இப்போதைக்கு எப்படி இருக்கும், அதுக்கும் நான் ஒரு பலன் சொல்லுவேன் நான். பட்டு கேட்குற கேள்வியில் கிளாரிட்டி இருக்கணும். அதுபோக நேயர்களே, நீங்கள் கூடுதலாக இன்னொரு தகவலை சொல்கிறேன். இந்த வீடியோ பெரியவங்களாம் கேட்பீங்க. மிதுன ராசியில் ஆன்மீகவாதிகள், ஆண்டோர்கள், சான்றோர்கள், அனுபவசாலியெல்லாம் கேட்பீங்க. உங்கள் அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் சிலதை சொல்லியிருக்கிறேன், நீங்கள் வந்து அனுபவம் இருந்தாலும் அதை ஷேர் பண்ணுங்கள். எந்தெந்த கோயிலுக்கு போகலாம், அதுபோல் சில நல்ல காரியங்கள், சில விசேஷ தகவல் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடலாம். எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. சரியா? எல்லோரும் தெரிஞ்சுக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது. யாரையும் மறைக்க முடியாதுங்க. ஒரிஜினாலிட்டி இஸ் நெவர் ஃபெயில்டு. தனித்தன்மை தோற்று போகாது. சூரியனை யாராலும் மறைக்க முடியாது. அதனால் சில பேர் கூச்சப்பட்டு இருப்பாங்க, நம்ம சொன்னால் இது வந்து வேறு வேறுமானு. நல்லதை போடலாம். நல்ல காரியங்களை, நல்ல விஷயங்களை சொல்லுங்கள். அது 4 பேருக்கு தெரியட்டும். வாழ்த்துக்கள் நேயர்களே. தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள். ஜனநாயக செக் பண்ணுற அணுகுங்க. அது இந்த கட்டண விவரம் எல்லாமே நாங்கள் தனிப்பட்ட முறையில் சொல்லுவேன். வாட்ஸ்அப் நம்பர் இதில் என்க்ளோஸ் பண்ணுறேன். வாட்ஸ்அப்புக்கு வந்து வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுங்க. சில பேர் டைல் பண்ணுவாங்க அப்படியே. சரியா? டைல் பண்ணிடுவாங்க. டைல் என்னால் இருக்க முடியாது, எல்லா நேரம் எடுத்து பேச முடியாது. சரியா? ஏன்னா இன்றைக்கி வந்து கோடிக்கணக்கான மக்கள் யூடியூப்பில் பார்க்குறாங்க. எனக்கு எப்படி ஒரு நாளைக்கு 50-60 ஃபோன் வருது. எல்லாத்தையும் எடுத்து பேசினேன்னா நான் மண்டை காஞ்சி போயிடுவேன். சரியா? ஒவ்வொருத்தவங்க ஒரு லெவலில் அவன் பாட சொல்லிட்டு இருப்பானுங்க. ஃபோனில் பேசிலாம் தீர்வு காண முடியாது. உங்கள் பிரச்சனையை யூடியூப்பில் கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா நான் ஃப்ரீயாக இருக்கும்போது யோசனை பண்ணி பதில் சொல்லுவேன். சரியா? வாழ்த்துக்கள். கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் கேளுங்க. வேறு எந்த தகவல் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இல்லைனா வாட்ஸ்அப்பில் அனுப்பிடலாம். வாழ்த்துக்கள். இல்லாமல் இறைவன் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார். அனைத்து நலங்களும் வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடியோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.